அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கட்டுக்கடங்காத அளவு பணம் வந்து கொண்டே இருக்க இந்த எளிய நம்பரை எழுதக்கூட வேண்டாம், 2 நிமிஷம் பார்த்தாலே போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரபோவாய் நம்பர்ஸ் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஞ்சல் நம்பர்ல எப்படி சக்தி வாய்ந்த எண்களுடைய கூட்டமைப்பு இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த கிரபோவாய் நம்பர்ஸ்லயும் ஆற்றல் மிக்க சில எண்களுடைய வரிசைகள் இருக்கும். பொதுவாக இந்த கிரபோவாய் நம்பர்ஸ் ஹீலிங் கோட்ஸ்னு நம்ம சொல்லுவோம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே இந்த கிரபோவாய் நம்பர்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் இந்த நம்பர் ஒவ்வொரு நாளுமே அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த ஆற்றல் மிக்க நம்பரை எப்படி பயன்படுத்தணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். சோ கடந்த மாதம் ஜாதகம் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற நம்பரை நம்ம வீடியோஸ்ல கொடுத்திருந்தோம். நிறைய பேர் நீங்க புக் பண்ணியிருந்ததுனால ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நீங்க புக் பண்ணிக்கலாம். அதற்கான வாட்ஸ்அப் நம்பர் தாங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல கொடுத்திருக்கோம். இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதகம் பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம் சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக நிறைய பேர் மெசேஜ்ல நீங்க கேட்கிற விஷயம், எவ்வளவு நேரம் இந்த ஜாதகம் பார்த்து நீங்க சொல்லுவீங்க, அதாவது டைம் லிமிட் இருக்கான்னு கேட்கறீங்க. அப்படி கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுவேன். கோச்சார பலன்களை பார்த்து இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம சொல்லிடுவோம். அதற்கான எளிமையான பரிகாரங்கள் இருந்தால் அந்த சூட்சம பரிகாரங்களையும் நான் சொல்லிடுவேங்க. பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். சோ இவ்வளவு நேரம் தான் பேசுவோன்ற எந்த ஒரு டைம் லிமிட்டும் கிடையாதுங்க. திரும்பவும் சொல்றேங்க, ஜூலை 13ஆம் தேதியில இருந்து தான் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கு. இன்னொரு தாழ்மையான கோரிக்கை, இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்க மெசேஜ் அனுப்பினாலே போதும். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் போன் கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பண ஈர்ப்பு நம்பரை இத்தனை முறை எழுதணும்ன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாதுங்க. மேலும் இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாது. அதாவது தினமும் நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கரண்டா நீங்க பணவசியத்திற்காக எத்தனை தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள் அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். அடுத்ததாக எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால், முயற்சி எடுக்காமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தோம்னா, பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு உத்தியோக
உத்தியோகம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில பெரிய இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம் அல்லது இன்னொரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் இந்த தாந்திரிக முறைகள், பணவசிய முறைகள் உருவாக்கி கொடுக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்களோ தாந்திரிகங்களோ கிடையாதுங்க. அதிக நேரம் கூட ஆகாது. சோ சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதன் மூலமாக பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா இதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. இதற்கு ரொம்பவும் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. முழு நம்பிக்கையுடன் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தேவைப்படுவது ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான சார்ட் பேப்பர் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒயிட் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், கிரீன் கலர்னு எந்த கலர் பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அன்ரோல்டு பேப்பர், கோடு போடாத பேப்பரை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் தான் இந்த நம்பரை நம்ம எழுத போறோம். அதுவும் ஒரு முறை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். அதற்கு பிறகு தினமும் 2 நிமிஷம் அந்த நம்பரை நம்ம பார்க்கணும். சோ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பேப்பர்ல எழுதுனீங்கன்னா அந்த பேப்பர் கிழியாமல் இருக்கும். சோ சார்ட் பேப்பர் மாதிரி திக்கான பேப்பர் எடுத்துக்கோங்க. கிடைக்கலனா நார்மல் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம், தவறு கிடையாதுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், எழுதுவதற்கு கிரீன் கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணுங்க. பச்சை நிறத்திற்கு பணவசிய ஆற்றல் அதிகம். பச்சை நிறம் குபேரருக்கு உரியது. பணத்தை ஈர்க்கக்கூடிய நம்பர் நம்ம எழுத போறதுனால கிரீன் கலர் பென்ல எழுதுவது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும். கிரீன் கலர் பென்னே கிடைக்காத பட்சத்துல நீங்க ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடுக்கு ரெட் அண்ட் பிளாக் கலரை யூஸ் பண்ண கூடாதுங்க. சிவப்பு மற்றும் கருப்பு நிறத்தை நம்ம பயன்படுத்த கூடாது. கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஆரம்பிக்கலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய அந்த நம்பர் என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. 20558815 20558815. ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர்ல இந்த நம்பரை நீங்க எழுதினாலே போதும். கொஞ்சம் போல்டா நீங்க எழுதிக்கோங்க. அதாவது பெரிய சைஸ்ல நீங்க எழுதிக்கோங்க. அதாவது அந்த பேப்பரை நீங்க பார்த்த உடனே அந்த நம்பர் உங்களுக்கு கிளியரா தெரியணும். சோ நீங்க நல்லா பளிச்சுன்னு எழுதிக்கோங்க. நம்பரை கரெக்டா நீங்க எழுதிக்கோங்க. ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அதே போல அடிச்செல்லாம் நம்ம எழுதக்கூடாதுங்க. நல்லா நீட்டா எழுதிக்கோங்க. அல்லது நல்லா எழுதக்கூடிய யார்கிட்டையாவது இந்த நம்பரை நீங்க எழுதி தர சொல்லுங்க. இப்ப தினமும் 2 நிமிஷம் நீங்க எழுதி வச்சிருக்க இந்த நம்பரை பார்க்கணும். நம்பர் எழுதி வச்சிருக்க இந்த பேப்பரை வீட்ல நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சிருங்க. அல்லது டேபிள் மேல கூட நீங்க வச்சுக்கலாம். அல்லது நீங்க ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடத்துல கூட இந்த பேப்பரை வச்சு அங்கேயும் நீங்க பார்க்கலாம். தினமும் குறைந்தபட்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த நம்பரை நீங்க பார்த்தாலே போதும். அதிகபட்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நம்பரை நீங்க பாருங்க. குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்னு எந்த ஒரு டைமிங்ஸும் கிடையாதுங்க. உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணாலும் இந்த நம்பரை நீங்க பார்க்கலாம். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம அமைதியான மனநிலையோட கவனம் சிதறாமல் பொறுமையா இந்த நம்பரை நீங்க பாருங்க. இந்த நம்பரை நீங்க பார்க்கும் பொழுது எந்த ஒரு பிரார்த்தனையும் நீங்க செய்ய வேண்டாம். ஜஸ்ட் இந்த நம்பரை மட்டும் ரிப்பீட்டடா பொறுமையா நீங்க பாருங்க. இத்தனை நாட்களுக்கு தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. தினமுமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா வாழ்க்கை முழுவதுமே நமக்கு பணம் தேவை. இந்த மெத்தடை நீங்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பணவரவில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நாளடைவில் பணவரவுல அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. இன்கேஸ் நீங்க எழுதி வச்சிருக்க அந்த பேப்பர் கிழிந்து விட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிடுச்சு அல்லது தொலைந்து போய் விட்டாலோ புதியதாக நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஆனால் அடிக்கடி அதை நம்ம மாற்றக்கூடாதுங்க. சோ அந்த பேப்பரை கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க பார்த்துக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.